பட் அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சிக்கல் இருக்காருங்கிறது எனக்கும் தெரியும். என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அதை ட்ரை பண்ணேன். என்னாலையும் அதை ரிசால்வ் பண்ண முடியல. ஏன்னா ட்ரை தான் பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ணலை. லைக்கா மாதிரி கம்பெனியை கொண்டுகிட்டே இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன். எப்படி படம் நல்ல படம் வரும், எப்படி நல்ல டேரக்டர் பண்ணணும். இந்தியாவில் நல்ல பேர் வாங்கின டேரக்டர் 5-6 பேர் இருக்காங்க. பட் அவனுக்குலாம் மனிதத்தன்மை இருக்கா? இல்லை. இந்த மனிதத்தன்மையை கொஞ்சம் இறக்கி விட்டு 4 கம்பெனியை வாழ வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நான் வருத்தப்பட்டேன். அவர் காமெடியாக பண்ணாருன்னு வருத்தப்பட்டேன். அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை அப்படி அமையலைன்னா அது கேலி கூத்தா போயிடும். அது அவருக்கு நல்லது பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் தெரியல. அது அவருக்கு தெரியும் பெட்டரா. ஹி இஸ் அ சென்சிபிள் கை. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போதான் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வரும்போதே பெரிய ஹீரோக்களான நிறைய பேரை வச்சு படம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பராசக்தி எஸ்கே வச்சு, இந்த STR 49. அவங்களுடைய பணம் ஒருவேளை பொலிட்டிக்கல் பணமாக இருக்கலாம். இல்லை, அதாவது யாராக இருந்தாலும் 4-5 படம் ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருடைய திருஷ்டியும் கண்ணும் அங்கே விழுகும். அப்போ டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் ரெட் ஜெயண்டோட பிளாக் மணி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இட் குட் பி எனிதிங். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு ப்ரொடியூசர் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் கலக்கிட்டு இருக்கக்கூடிய மாணிக்கம் நாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல நம்ம வந்து இந்த டைரக்டர்லாம் படம் பண்ணா நல்லா இருக்குமே, ஏன் இப்ப படமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல GVM மெயினா இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட கடன் தொல்லை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கோ அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கு சார். ஃபேன்ஸுக்கலாம் நீங்க அவர் கூட நிறைய பழக்கங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. அவரை பத்தி நம்ம பர்சனலா அப்படி பேச முடியாது. அவர் என்னுடைய டைரக்டர், எனக்காக என்னன்னு பண்ணுவாருங்கிறது ஒரு பக்கம். பட் அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சிக்கல் இருக்காருங்கிறது எனக்கும் தெரியும். என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அதை ட்ரை பண்ணேன். என்னாலையும் அதை ரிசால்வ் பண்ண முடியல. ஏன்னா ட்ரை தான் பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ணலை. என்ன அதாவது தம்பி, எங்களை மாதிரி ஆளுங்களை சினிமாவில் அவனுங்க சாவடியாக பொழைக்க விட்டாங்கன்னா படங்கள் நல்ல டேரக்டரோட வரும். அவனுங்க இப்போ லைக்கா, நான் அந்தளவு பெரிய ஆள் இல்லை, சாதாரண ஆள் வைங்க. லைக்கா மாதிரி கம்பெனியை கொண்டுகிட்டே இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன். எப்படி படம் நல்ல படம் வரும், எப்படி நல்ல டேரக்டர் பண்ணுவாங்க. அதனால் இந்த இயக்குறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து கம்பெனியை வாழ வைக்கவும் முடியும், அவனுங்களை சாவடிக்கவும் முடியும். எப்படி GVM 4 பேர் சேர்ந்து சாவடிச்சானுங்களோ அப்படி யாருனாலும் சாவடிக்கலாம் தம்பி. அதனால் இந்த இயக்குநர்கள் வந்து கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கிற இயக்குநர்கள். அவங்களாம் டேலண்ட் இருக்குது நிறைய. இந்தியாவில் நல்ல பேர் வாங்கின டேரக்டர் 5-6 பேர் இருக்காங்க. பட் அவனுக்குலாம் மனிதத்தன்மை இருக்கா? அப்படின்னா இல்லை. அந்த மனிதத்தன்மையை கொஞ்சம் இறக்கி விட்டு 4 கம்பெனியை வாழ வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். உதவி கேட்டாலும் பண்ணாதவங்களாம் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கேன். நான் இதில் மறுபடியும் அவங்கள சொல்ல விரும்பலை. ஸோ ஒருத்தன் வந்து உதவின்னு போகிற போது இவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசுக்கு அப்புறம் கூட உதவி பண்ண தேண்டிய அவசியம் இல்லை, நான் பாடு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் டேரக்டர் இருக்காங்க. மனிதாபிமானம் இல்லைன்னா இண்டஸ்ட்ரி உருப்படாதுங்க. அதாவது முதலாளிகளை மதிக்கக்கூடாதுன்னு இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி சினிமா தான். முதலாளியை மிதிக்கலாம். ஒரு லைட்மேன் நினச்சா மிதிக்கலாம், ஒரு கார் டிரைவர் நினச்சா மிதிக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் பாய் நினச்சா மிதிக்கலாம், யார் வேணாலும் மிதிக்கலாம். அவன் தான் மிதி வாங்கிக்கிறணும். தயாரிப்பாளர் இவனுங்களுக்கெல்லாம் நிறைய தயாரிப்பாளருக்கு அறிவும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. கடனாக வாங்கி தான் பேரை கெடுத்துக்கிட்டு அவன் மிதிப்பட்டு இதுபட்டு படம் பண்ணால் அப்படி எடுத்ததே கிடையாது படம். எவனும் என்னை மிதிச்செல்லாம் மிதிக்க முடியாது. அவனுங்க இல்லை கேஸ் போட்டு நான் ஜெயிச்சு வச்சுருக்கேன். அதனால் எவனுக்கு தில் இல்லை என்னை மறைக்கிறதுக்கு. அதனால் இவனுங்களும் முதலாளி மாதிரி நடந்துக்கிறது இல்லை, அவனுங்களும் இவனுங்களை முதலாளி நடத்துறது கிடையாது. அப்புறம் எப்படி இண்டஸ்ட்ரி உருப்பிடும்? ஸோ உருப்பிடாமல் தான் போகும் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டைரக்டர்கள் வந்து எல்லா தயாரிப்பாளரையும் வாழ வச்சா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். கௌதம் வந்து என்னை சாவடிச்சாருன்னு சொல்ல முடியாது. அவர் வேலையை கரெக்டாக பார்த்தாரு. எனக்கு படத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணவன், மித்தபடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் பழைய கடன்களுக்காக காஜா மொய்தீனை ப்ரெஷர் போட்டவன், அவங்களால எனக்கு பிரச்சனையே தவிர கௌதம்னாலேயோ இல்லை கமல்சால்னாலேயோ எனக்கு பிரச்சனை கிடையாது படத்தில். ஆக்சுவலாக எல்லா ப்ரொடியூசருக்கும் எதில் வரும் பிரச்சனை? ஹீரோ பிரச்சனை, இயக்குனர் பிரச்சனை, எதாவது பிரச்சனை இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. படத்தை அழகாக முடிச்சுவிட்டேன். கமல் சாரோட வான் பண்ணார் நடுவில், டேய் நீ வந்து லேப் லேட்டெல்லாம் பேரை மாற்றலைன்னு. சார் முதல்ல படம் எடுப்பு சார் சொல்லி எடுத்துவிட்டு அதனால தான் கடைசியில் கோச்சிட்டார் என்ன. ஏன்ப்பா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னு நீ கேட்கலைடான்னாரு. அதனால் இந்த பிரச்சனை எனக்கு வந்து இது வேறு மாதிரி பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா தயாரிப்பாளரும் முதல்ல வந்து தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியணும். ஒருத்தனுக்கும் தெரியல, சம்பாதிக்கிறது முக்கியம், சுயமரியாதை பற்றி கவலை இல்லைன்னா அப்புறம் நீ அரசியல்வாதி ஆகிடலாம்ல, என்ன பொறுக்கித்தன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருந்தால் அப்படி எப்படி மதிப்பானுங்க சார்? நம்ம மரியாதை நம்ம கையில் தானே இருக்குது. தீதும் நன்றும் பிறதர வார உன் மரியாதை ஏன்டா கெடுத்துக்கிற? என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரலாம். பட் உட்காந்து பேசி தீர்த்திருக்கணுமே தவிர அது வந்து கௌதம் வந்து கொஞ்சம் பணத்தால் கொஞ்சம்
நான் நினைக்கிறேன் அவருக்கு மேனேஜ் பண்ணுறவங்க சரியில்லையா இல்லை அவர் மிஸ்டேக் எனக்கு தெரியாது. பட் தெர் இஸ் சம் ஃப்ளா. அவர் தான் அதை கரெக்ட் பண்ண நம்ம சொல்ல முடியாது. அதை எனக்கு பணம் வந்தால் முதல்ல நான் அவருக்கு தான் பணம் கொடுப்பேன். நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தேன், சரியாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. நான் என் பில்டிங்கே வித்துறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கோச்சிக்கிட்டாரு, சார் எனக்காக நீ பில்டிங் வைக்கக்கூடாது, தயவு செஞ்சு பொறுத்துருங்கன்ட்டார். அப்புறம் இதை வச்சு என்னென்னமோ பண்ணலான்னு பார்த்தேன், அது என்னால் முடியல. ஸோ பார்ப்போம், ஏதாவது கடவுள் வழிவிட்டார்னா என்னால் முடிஞ்சா உதவி பண்ணுவேன். அதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது காக்க காக்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல வரக்கூடிய சீனை அவரே வச்சு காமெடியா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல பண்ணியிருக்காங்க சார். அது எனக்கு தெரியாது, யாரும் சொன்னாங்க. ட்ரெய்லர்ல அந்த நான் வருத்தப்பட்டேன், அவர் காமெடியாக ஏன் பண்ணாருன்னு வருத்தப்பட்டேன். அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை இந்த கமல் சார் சொல்லுவார், எப்பா காசு வாங்கிட்டா குரங்கு வேஷம் போட்டு தான் ஆகணும் பாரு, அது விளையாட்டுக்கு சொல்லுவார், அவர் போட மாட்டார். ஆனால் அவர் தன்னைத்தானே குணால போட்டுக்கிட்டார் அப்படி. பட் என்னென்னா என்னை பொறுத்தவரை சினிமா நடிகர்னு வந்துட்டு அவங்க ஒரு ரீச்சில் இருக்காங்க மக்கள் மத்தியில். ஒரு வில்லன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. அவங்க காமெடி பண்ணாங்கன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் காமெடியாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகிடும். ஒரு சிங்கமுத்து வடிவேல் டீம் மாதிரியோ கவுண்டமணி செந்தில் டீம் மாதிரியோ அது அமைஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்படி அமையலைன்னா அது கேலி கூத்தா போயிடும். அது அவருக்கு நல்லது பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் தெரியல, அது அவருக்கு தெரியும் பெட்டர். ஹீ இஸ் அ சென்சிபிள் காய், ஹீ இஸ் நாட் அ ஸ்டூபிட் டைரக்டர், ஹீ இஸ் அ வெரி சென்சிபிள் காய். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் வந்து எனக்கு போட்டு காமிச்சாருன்னா பார்ப்பேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன். எவ்வளோ கடன் தொகை இருக்குன்னு வச்சு தெரியும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பர்சனல் மேட்ரு இல்லையா. என் படத்தை பற்றி என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், கவலைப்பட மாட்டேன். ஊருக்கு தெரியட்டும். நிறைய பேர் என்னை கேட்பாங்க, உண்மை ஏன்டா உளர்ற முட்டா போயில ஏன்டா சொல்கிற அப்படிம்பாங்க. உண்மையை சொல்கிறதுல என்னங்க வருத்தம் இருக்குது. இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னங்க கௌரவ குறைச்சல்? இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லைன்னு அர்த்தம் இருக்கா? அதெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ வாழ்க்கை ஈஸி தெரியுமா உண்மையை பேசுகிறதுனால. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, நான் ஏன் ஜாலியாக இருக்கேன்? எல்லாம் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக உண்மையை பேசிவிட்டு நான் பாடி இருப்பேன் அப்படியே. இதில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு என்னங்க வருத்தம்? நான் அதை பற்றி வருத்தம் விட மாட்டேன். என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நீங்கள் அடிக்கிற கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பலை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இதை யார் என்ன கமெண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது? நான் அதை பற்றி பாதர் பண்ணல. நான் எனக்கு இமேஜை பற்றி கவலை இல்லை. என்னை வாட் டைம் எனக்கு உள்ள மரியாதை வந்திருக்கு, இது இருக்கிறது போதுன்னு உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். அதை நான் சிரமப்படுத்திக்க விரும்பலை. அப்படி வாழ்ந்தால் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். என்னை சிங்கப்பூரில் 2 பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்ந்தால் ஒன்று மாதிரி வாழணும் அப்படிம்பாங்க. அதாவது நிறைய பேர் என்னை காப்பி அடிக்கிற ஒரு 10-20 பேர் எனக்கு தெரியும். சார் உங்களை மாதிரி தான் சார் வாழணும், எவனை பற்றி கவலைப்படாம தான் உண்டு, தான் வேலை உண்டு, எவனாக இருந்தாலும் உண்மையை போட்டு உடச்சிப்பிட்டு இருக்கிற மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக பேசிட்டு சும்மா இருக்கலாம், அது கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லது தானே. அந்த மாதிரி 10 பேர் இருந்தால் நல்லது. நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வரும்போதே பெரிய ஹீரோக்களான நிறைய பேரை வச்சு படம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பராசக்தி எஸ்கே வச்சு, இந்த STR 49 இன்னும் ஒரு சில பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறதா வந்து பேச்சுவார்த்தையும் போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்லி கடை தனுஷ் சார் வச்சு ஸோ டான் பிக்சர் கம்பெனி மேலே ஒரு ரைடு வந்து போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ப்ரொடியூசராக இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதாவது இது பொலிட்டிக்கலாக மோட்டிவேட்டடாக இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு தெரியாது டான் பிக்சர்ஸ் பற்றி, நான் நியூஸ் ரொம்ப படிக்கலை. இப்போ நீங்களாம் சொல்லித்தான் எனக்கு தெரியுது டான் பிக்சர்ஸ்னு ஒருத்தங்க இந்த மாதிரி 3 படம் பண்ணுறாங்கன்னு. அவங்களுடைய பணம் ஒருவேளை பொலிட்டிக்கல் பணமாக இருக்கலாம். இல்லை, அதாவது யாராக இருந்தாலும் 4-5 படம் ஒரே நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னா எல்லோருடைய திருஷ்டியும் கண்ணும் அங்கே விழுகும். அப்போ டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ரேண்டமாக கூட செக் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரேண்டம் செக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷனல் செக்காகவும் இருக்கலாம். அது இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, நீ இருக்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கல, இவங்க தான் ரெட் ஜெயண்ட்டோட பிளாக் மணி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. இட் குட் பி எனிதிங். அது நம்ம வந்து கெஸ் பண்ணி நம்ம கற்பனையில் பேச முடியாது, பேசக்கூடாது. தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். அது நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். இல்லை ஒருத்தர் திடீர்னு வந்தான், எங்கேருந்து முளைச்சி வந்தான், அவனுக்கு எங்கேருந்து பணம் வந்து இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? ஒரே டயத்தில் 5 படம் எடுத்த எந்த கம்பெனி உருப்பிட்டுருக்கா தெரியுமா உங்களுக்கு? பிரமிட்னு ஒரு படம் கம்பெனி வந்தது, 5 படம் உடனே ஸ்டார்ட் பண்ணானுங்க, கம்பெனி காணாமல் போயிடுச்சு. லைக்காக தான் பண்ணாங்க, ஒரே டயத்தில் 4-5 படம் எடுக்கிறது. சினிமாலாம் அப்படி பண்ணவே கூடாதுங்க. சினிமா மற்ற டைம் 1 படம் 2 படம் தான் எடுக்கணும். 2 படம் எடுத்தே நான் காணாமல் போயிட்டேன். நான் பார்த்து ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், 2 படம் எடுத்தால் உருப்படாமல் போயிடுவேன், என்னை ஊடியா நான் அந்த படத்தை எடுத்து முடிச்சுக்கிறேன்னா கேட்கல அவர். அதனால் எவனுமே முதல்ல ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்கணுங்க. நீ தொழிலே தெய்வம், அந்த ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணி போனால் உருப்பிடுவேன். இல்லைன்னா எப்படி உருப்பிடுவேன்? நான் உருப்பிட்டேன். 2 படம் ஃப்ளாப் பண்ணானுங்க, என் வாழ்க்கையவே காலி பண்ணிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. இதெல்லாம் அனுபவம். இப்போ கேட்டிங்களா சினிமா அனுபவம், இதுதான் அனுபவம். 2 படம்லாம் எடுக்கக்கூடாது, படமே எடுக்கக்கூடாது. அதை மீறி எடுக்கிறியா, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கா, அது லாஸ் வந்தால் தாங்குவேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வா. அப்புறம் நீ படத்தை எடு, ஒழுங்காக ஒரு படத்தை எடு.
அப்புறம் அடுத்த படம் எடுப்போம். நீ பணம் இருக்குது 5-6 கோடி போடுறா அப்படின்னு இறக்குனீங்கன்னா இடி ரைடு வரும், இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். திருஷ்டின்னு ஒன்று இருக்குங்க, அது எல்லோரும் நம்புகிறாங்கல்ல, மக்களுடைய கண் படுதல். அதே நீ ஒய் டு யூ அட்ராக்ட் பீப்புள்? நீ ஒரு படமாக எடு, 6 மாதம் கழிச்சு இன்னொரு படத்தை எடு. இன்னும் ஒரே நாளில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு மேலே என்ன ஜெயலலிதா மாதிரி உடனே ஓட போறேன், ஒரே நாளில் அவங்களால அள்ளிட்டு போக முடியல, சொத்து போக அள்ளிக்கிட்டு போக முடியல ஜெயலலிதானால. சசிகலாமாவும் கஷ்டம் தானே படுறாங்க. இதெல்லாம் பார்க்கணுங்க. பார்த்தா நம்ம அனுபவத்தில் நம்ம இப்படி கொள்ளையடிக்க வேணாம்னு தெரியணும். நம்ம மரியாதை இருப்போம், ஒரு படமாக எடுப்போம் அப்படின்னு பண்ணணும். நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாரும் இல்லை. என்கிட்ட பணம் இல்லை. இப்போ பணம் இருந்தால் படம் எடுப்பேன், படம் வந்தால் படம் எடுப்பேன். அதனால நான் வேறு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போ நாடோடிகள் படத்தில் சசிகுமார் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பேசின எல்லா இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன் சார். எனக்குமே பர்சனலாக உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசுகிற விஷயமும் சரி, நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் சொல்கிற அந்த விதமும் சரி. சூப்பர் சார், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.